கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விடுவார்கள். எப்ராயிம் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவான். அவனுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இந்த வசன பகுதிக்கு வியாக்கியானம் சொல்லும் போது கர்த்தர் எப்ராயிமோடு விவாதம் பண்ணுவது போல பேசுகிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எப்ராயிம் விக்கிரகங்களை விட்டு விலகி வந்து விட்டதாக கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணுவான். எப்ராயிம் இதுவரையிலும் விக்கிரகங்களோடு ஐக்கியமாய் இருந்தான். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். அவனை போகவிடு. ஆனாலும் கர்த்தர் அவன் மீது அன்பாய் இருந்தார். அவனுக்குள் கிரியை நடப்பித்தார். தம்முடைய உண்மையான அன்பை அவனுக்கு காண்பித்தார். எப்ராயிம் இப்போது தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி விக்கிரகங்களை விட்டு விலகி வந்திருக்கிறான். இனிமேல் தனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். எப்ராயிம் சொல்லுவதை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயிம் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறான். அவன் இனிமேல் தன்னுடைய ஜீவியத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். தனக்கும் விக்கிரகங்களுக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை என்று எப்ராயிம் தன்னுடைய வாயினால் வாக்கு பண்ணி இருக்கிறான். தான் சொன்னதை அவன் இனிமேல் செய்கையில் நிரூபிக்க வேண்டும். அவனுடைய ஜீவியத்தில் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். எப்ராயிமின் ஜீவியத்தில் ஆவியின் கனி வெளிப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு கர்த்தர் அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஒரு விருட்சத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும் என்றும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல் இருக்கும் என்றும் கர்த்தர் சொன்னார். இப்போது கர்த்தர் தம்மையே ஒரு விருட்சத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன் என்று கர்த்தர் தம்மை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சூரியனும் கேடகமும் போலவோ அல்லது நிழலும் கேடகமும் போலவோ இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளுக்கு தக்கவாறு அவர்களுக்கு உதவி செய்கிறார். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கனி கொடுப்பதற்கு கர்த்தரிடமிருந்து கிருபைகளையும் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரே நம்மை கனி கொடுக்க செய்கிறார். நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறார். நாம் நீதியின் கனிகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த கனிகள் எல்லாம் கர்த்தராலே உண்டாயிற்று என்பதை அங்கீகரித்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களை பற்றி இங்கு பொதுவான வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் என்று ஓசியா கேட்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமைகளை ஞானத்தோடு செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்யும் போது நாம் ஞானிகளாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் இருப்போம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை உண்மையாய் செய்யும் போது நாம் கர்த்தருடைய சத்தியங்களை அதிகமாய் தெரிந்து கொள்ளுவோம். அதை அதிகமாய் புரிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய சத்தியங்களும் அவருடைய தெய்வீக பராமரிப்புகளும் அந்நியருக்கு ரகசியம் போலவே இருக்கும். ஆனாலும் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களுக்கு அந்த ரகசியத்தின் அர்த்தம் வெளிப்படுத்தப்படும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். யோவான் 7:17. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். கர்த்தருடைய செம்மையான வழிகள் நீதிமான்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையை போல் இருக்கும். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள். அவர்கள் தங்களுடைய பாதகமான வழிகளிலும் இடறி விழுவார்கள். கர்த்தருடைய செம்மையான வழிகளிலும் இடறி விழுவார்கள். சூரியன் மெழுகை உருக்குகிறது. அதே சூரியன் களிமண்ணை உலரச் செய்கிறது. சூரியன் ஒன்றுதான். அதுபோலவே கர்த்தருடைய வழிகள் எப்போதுமே செம்மையானவைகளாய் இருக்கிறது. நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள்.
பாதகர்கள் அவைகளில் இடறி விழுவார்கள். பாதகர்கள் கர்த்தருடைய செம்மையான வழிகளில் இடறி விழும்போது அவர்களுக்கு அதிக சேதாரம் உண்டாகும், அவர்களுக்கு அதிக ஆபத்து வரும். தேவன் இஸ்ரவேலோடு இருக்கும் விதம். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். தேவன் இஸ்ரவேலருக்கு பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறார். தேவன் இஸ்ரவேலுக்கு கனி உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.